where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. திருவண்ணாமலையில் தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் மகேஷ் இணைந்திருக்கிறார். மகேஷ், வார இறுதி நாள் என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறதா? இவர்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குதா? பூங்கழலி, பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருத்தலத்தில் இன்று அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து 4 மணி நேரமாக பக்தர்கள் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருகின்றார்கள். பூங்கொழிலி, இந்நிலையில் அண்ணாமலையார் கோவில் சார்பாக வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும் நீர்மூழும் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து பக்தர்களின் வருகை லட்சக்கணக்கில் உள்ள நிலையில் தற்போது இன்று அதிகாலை முதல் ராஜகோபுரம் வழியாக அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய ஒரு கியூ வரிசையும் 50 ரூபாய் கட்டண வரிசையாக அம்முனியம்மன் கோபுரம் வழியாக தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ். 2 கிலோமீட்டர் தூரம் 4 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் வரிசையில் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. வெயில் இன்னும் செல்ல செல்ல அதிகமாகும் என்ற காரணத்தினால் கோயில் நிர்வாகம் இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். நன்றி மகேஷ். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.